அது அமைஞ்சது. பராசக்தி வந்து வாஸ் மை 100th ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் சுதா. அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில ஸ்பெஷல். என்னன்னா ஒரு பீரியட் ஃபிலிம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸோ மியூசிக்கா 60s உடைய அந்த எசன்ஸை வந்து கொண்டு வரும். அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு, நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம், 1001, மதராசப்பட்டினம், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம், இதுல என்ன பண்ண போறோம், திருப்பி ஒரு ஒரு ரெட்ரோ பீரியட் ஒண்டி டெலிவர் பண்ண போறோமா, இல்ல ஒரு சின்ன ஹைபிரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போறோமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டா வந்து பராசக்தி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஒரு சாங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் லாட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்காக பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. ஷான் ரோல்டன், அப்புறம் ஒரு சாங் இப்போ இந்த படத்தோட ஹீரோ பாடியிருக்காரு சிவா. ஸோ அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் இன்னும் இருக்கு, ஒன்னு ஒன்னா வரும் வெளியில. அண்ட் சிவாவுடைய 25th ஃபிலிம், ஐ வுட் லைக் டு விஷ் ஹிம் பெஸ்ட் ஆஃப் லக். ஏன்னா அமரன் ஹிட்க்கு அப்புறம் சிவாவோட சேர்றேன் இந்த படத்துல. அப்புறம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த நல்ல காஸ்டியூம் எங்க எல்லாருக்கும் கொடுத்த பூர்ணிமாக்கு நன்றி. எங்க ப்ரொடியூசர் இட்லி கடை ஒர்க் பண்ணோம், திருப்பி இமீடியட்டா ஒர்க் பண்றோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். நல்லா ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை தாங்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கணும், அதே சமயத்தில் இதை வந்து பயங்கரமா செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்ற போது ஹி டுக் த சேலஞ்ச் அப். ஸோ தேங்க்ஃபுல் டு ஆகாஷ். அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், மாஸ்டர், நம்ம எடிட்டர், கேமராமேன் ரவிகே சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஓபிஸ். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா இந்த பாட்டை வந்து நம்ம கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு விஷுவல் எடுக்கணும்ல. ஸோ அவங்க ஒரு பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க சுதா. இதில் ஒரு பெரிய ட்ராமா இருக்கும், ஒரு ஒரு இன்டென்ஸ் ட்ராமா இருக்கும், ஒரு ஒரு பீரியட் ஃபீல் இருக்கும், ஒரு பெரிய ஒரு ஒரு மூமெண்ட்டே வந்து ஒரு படத்தில் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து இசையாக கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய முயற்சி பராசக்தின்றது. இட் இஸ் சோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிலிமா தாண்டி எல்லாருடைய ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கு. அது எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் எல்லார்கிட்ட இருந்தும், இந்த படத்தோட டிசைனரா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கோம். அது வந்து படத்துல தெரியும். ஐ ஹோப் இட் பேஸ் அப் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு, பணம், ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி. அவங்களுக்குள்ள இருந்தது வந்து ஒரு ஃபயர், ஒரு பேஷன், ஒரு யங் நேஷன். நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன். அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். இந்த படத்துல அதை பத்தி தான் நாங்க பேசியிருக்கோம். அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இட்ஸ் டையிங். ஐ ஃபீல் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர். அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா 60களில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம், ஒரு அண்ணன் தம்பி, ஒரு பொண்ணு, அப்புறமா வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு பீரியட் ப்ராப்ஸா இருக்கட்டும், லொகேஷன்ஸா இருக்கட்டும், காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், ஜுவல்லரியா இருக்கட்டும், அண்ட் முகங்களா இருக்கட்டும். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி நிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏத்த முகமா இருக்கும். அப்படிதான் செலக்ட் பண்ணியிருக்கோம். We tried our best, but the best part of it is I got to live 60s. அந்த 60களில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு. ஐ ஹோப் நீங்க வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது, லைக் வாட் எவர் திஸ் டூர், நாங்க அந்த செட்ல வந்து என்னென்ன ஃபீல் பண்ணோமோ, லைக் அந்த ப்ராப்பர் லைக் யூனோ லேண்டர்ன்ஸா இருக்கும், ஒரு சிம்னியா இருக்கும், அப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்லேட்டு, பல்பம், எது எடுத்தாலும் அது ஒரு ஒரு நாஸ்டால்ஜியா. இதெல்லாம் வந்து நம்ம டைம்ல இல்லாத ஒரு விஷயங்களா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே போயிட்ட மாதிரி இருந்துச்சு, எங்க தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா. ஸோ அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.